இந்த தேர்தல் அப்படின்ற ஒன்று ஒரு சித்தாந்த போர் அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி நகர்த்தப்படுதா? தமிழ்நாட்டு தேர்தல் 2026 எல்லோருக்கும் முக்கியமான ஒரு தேர்தல். திமுகவுக்கு முக்கியமான தேர்தல், அதிமுக முக்கியம், பிஜேபிக்கு முக்கியம், புதுசாக வந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு முக்கியம், எல்லோருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தேர்தல் அப்படின்ற ஒன்று அதிகாரத்தை யார், அந்த முதலமைச்சர் நாற்காலில் யார் உட்காருவது, எந்த கட்சிக்கு அதிகாரம் அப்படின்றத தாண்டி எந்த சித்தாந்தம் தமிழ்நாட்டில் அரியணையில் ஏறிவிடக்கூடாது அப்படின்றதற்கான தேர்தலாக மாறுதா? முதலமைச்சர் அப்படித்தான் பார்க்கிறாரு. இந்த தேர்தல் இல்லை, எந்த தேர்தலும் அப்படித்தான் தமிழ்நாட்டில் பார்க்கப்படும். தமிழ்நாட்டினுடைய தன்மானத்திற்கும் மொழி உரிமைக்கும் மாநில சுயாட்சிக்கும் சமூக நீதிக்கும் எந்த கட்சி வலுவாக குரல் எழுப்புகிறதோ, அதை எந்த கட்சி வலுவாக பிடித்துக் கொள்கிறதோ அந்த கட்சியை தேர்ந்தெடுப்பது என்பதுதான் மக்களினுடைய விருப்பமாக இருக்கிறது. அதனால்தான் 3 முறை பாஜகவை நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். ஒரு முறை அதிமுக கூட்டணிக்கு மொத்தமாக வாக்கு போட்டார்கள், 2 முறை திமுக கூட்டணிக்கு மொத்தமாக வாக்கு போட்டார்கள். ஆனால் ஒருபோதும் பாஜகவுக்கு போட மறுக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம்னா, தமிழ்நாட்டு வாக்காளர்களே தமிழ்நாட்டு களத்தை சித்தாந்த அடிப்படையில் தான் பார்க்கிறார்கள். பாஜக வெறுமனே ஒரு கட்சியா இருந்தா, எந்த சித்தாந்த பின்புலம் இல்லாம இருந்தா, அது எல்லா கட்சிகளையும் போல ஒரு கட்சின்னா அதுக்கும் ஒரு இடம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கும். ஆனா தமிழ்நாட்டு மக்களே இப்படி முற்றாக நிராகரிக்கிறார்கள் அப்படின்னா அதனுடைய சித்தாந்தத்தை மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு நேர் எதிர் சித்தாந்தம் கொண்டவர்கள் யார் வலுவாக அந்தந்த தேர்தல்களை சந்திக்கிறார்களோ அவர்கள் பக்கம் மக்கள் திரும்புகிறார்கள். 2014 ஜெயலலிதா அம்மா உட்கார்ந்துட்டு மோடியா லேடியா அப்படின்னு ஒரு வாரம் டிக்ளேர் பண்ணாங்க, மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க. 2019 முதலமைச்சர் ஒரு அணியை கட்டி மிகப்பெரிய அளவுக்கு பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தினார். திமுக கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்தாங்க. 2024 அதே போக்கை அவர் தொடர்ந்தார். திமுக கூட்டணிக்கு மக்கள் திரும்பவும் வாக்களித்தாங்க. ஆனால் ஒருபோதும் பாஜகவை மக்கள் தேர்ந்தெடுக்கல. அப்போ இது சித்தாந்த அடிப்படையில் தானே தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுக்கிறாங்கிறதுக்கான சான்று. அப்போ இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் பார்க்கிறார்கள். இங்கே ஒரு நல்லிணக்கம் கெட்டு போகக்கூடாது, இங்கே உள்ள வளர்ச்சி பாதிக்கப்படக்கூடாது, கல்வியில் நம்ம முன்னேறி இருக்கோம், இன்னும் முன்னேறணும், அதை நோக்கி பயணிக்கணும், அதற்கு இடையூறு செய்யக்கூடிய கட்சியை தேர்ந்தெடுத்தோம்னா மிகப்பெரிய அளவுக்கு பின்னடைவை சந்தித்து விடுவோங்கிற தெளிவு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்கு. இப்போ பீகார்ல இருந்து இவங்க இங்கே எடுத்துட்டு வர்றோங்கிறாங்க. எதை எடுத்துட்டு வருவாங்க? 24 விழுக்காடு உயர்கல்வி படிப்பு ஒரு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்கு, அதை எடுத்துட்டு வருவாங்களா? இங்கே தான் 50 விழுக்காடு இருக்கு. எதை பீகார்ல இங்கே எடுத்துட்டு வருவாங்க? பீகார்ல இருந்து ஆல்ரெடி இங்கே தானே வர்றாங்க எல்லாரும். தொழில் வேலைகளுக்காக தொழிலாளர்கள் லட்சம் பேர் தமிழ்நாட்டில் தானே இறங்கி இருக்காங்க, இங்கே தானே குடும்பம் குட்டியோட இருக்காங்க, இங்கே தானே வேலை பார்க்குறாங்க. அந்த வாய்ப்புகளை தமிழ்நாடு தானே உருவாக்கி வச்சிருக்கு. அப்போ பீகார்ல இருந்து என்ன மாடலை தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு வர போகிறீங்க, அதை சொல்லுங்க. பீகாருக்கு இங்கிருந்து எடுத்துட்டு போங்க. இங்க நல்ல மாடல்லாம் இருக்கு, கல்வியில முன்னேறி இருக்கோம், தொழில முன்னேறி இருக்கிறோம், சமூக நல்லிணக்கத்துல பின்னி பிணைந்து இருக்கிறோம். எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் சங்கிகளுக்கு இங்க இடம் இல்லைங்கிறத திருப்பரங்குன்ற மக்கள் வரைக்கும் ஓங்கி உரத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை தமிழ்நாட்டில இருந்து பீகாருக்கு எடுத்துட்டு போங்க. பீகார்ல இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு இங்க எதுவுமே இல்ல. எதுல இருக்கு? ஏதாவது ஒரு புள்ளி வர சொல்லுங்க, தமிழ்நாட்டை விட பீகார் முன்னேறி இருக்குது அப்படின்னு ஒரு புள்ளி வர சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு சான்று சொல்லுங்க. அங்கிருந்து என்ன எடுத்துட்டு வர போறீங்க? என்ன இருக்கு? இங்கிருந்து எடுத்துட்டு போறதுக்கு 1000 செய்தி இருக்கு. பீகாருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டில இருந்து எடுத்துட்டு போலாம். அவ்வளவு மாடல் இருக்கு, அவ்வளவு ரோல் மாடல் இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சீர்குலைப்பது என்பதுதான் பிஜேபியோட நோக்கம். ஏன்னா இங்க அவங்க வளர்ச்சியை சொல்ல முடியாது. வளர்ச்சிக்கு என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டா பதில் இருக்காது. கல்வியை சொல்ல முடியாது. கல்வி நீ பொருந்துவியா இந்த கல்விக்குன்னு கேட்டா பொருந்தாது பிஜேபி. முன்னேற்றத்தை சொல்ல முடியாது. சமூக நீதியை சொல்ல முடியாது. சும்மா 4 பேருக்கு ஒவ்வொரு சமூகத்துல இருந்து ஆளை பிடிச்சிட்டு பிரதமர், குடியரசுத் தலைவர் அப்படின்னு உச்ச பொறுப்புல உட்கார வச்சுட்டு எல்லா முடிவையும் RSSல இருக்கக்கூடிய மேலாதிக்க சக்திகள் எடுப்பாங்க. அந்த முடிவுக்கு இவங்க கட்டுப்படுவாங்க அப்படிங்கிறது அந்த பார்ட்டியோட டிசைன். இப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்லி இங்க வருவாங்க? தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வெளிப்படுறாங்க. அப்புறம் வழக்கம் போல வாரிசு அரசியல் அப்படின்னு திமுக மேல ஒரு பிராண்ட் பண்ணாங்க. அதாவது தமிழ்நாட்டில் பாருங்க, பிஜேபி கூட்டணி இப்போது அமைய போகிறதுன்னு சொல்லி அதுல எந்தெந்த கட்சியெல்லாம் சேர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா, அல்லது ஏற்கனவே அவர்கள் அமைந்து வைத்திருந்த கூட்டணியில யார் யார் இடம்பெற்றிருக்காங்கன்னு பார்த்தா, இப்ப பாமக இடம்பெற வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அங்க என்ன நடக்குது? அங்க அப்பா மகன் இல்லையா? அங்க குடும்ப ஆதிக்கம் இல்லையா? அங்க வாரிசு அரசியல் இல்லையா? இப்ப தேமுதிக இடம்பெற வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அங்க என்ன நடக்குது? அங்க ஒரு குடும்ப முடிவெடுக்க இல்லையா? அங்க கேப்டனுக்கு பிறகு அவருடைய மனைவி, மகன், மச்சினன் என்கிற அந்த குடும்ப அரசியல் அங்க இல்லையா? அவங்க முடிவெடுக்க இல்லையா? ஒரு கடைக்கோடி தொண்டனாங்க முடிவெடுக்கிறான். யார் முடிவெடுக்கிறா? புதிய தமிழகம் இடம்பெற வாய்ப்பு இருக்குது. அங்க என்ன நடக்குது? அந்த தந்தை மகன் தானே கட்சியை நடத்துறாங்க, எல்லா முடிவும் எடுக்கிறாங்க. பாரிவேந்தர் கட்சி இடம்பெற வாய்ப்பு இருக்குது. அங்க என்ன நடக்குது? தந்தை மகன் தானே எல்லாம் முடிவு எடுக்கிறாங்க. அங்கே அடிமட்ட தொண்டரை முடிவு எடுக்கிறாங்க, அல்லது சீட்டை பிரித்து அடிமட்ட தொண்டனுக்கு கொடுக்க போறாங்க. ஆளுக்கு ஒரு சீட்டை அப்பாவும் மகனும் பிரிச்சுக்க போறாங்க. எந்த கட்சியை சொல்லுவீங்க? ஜி.கே. வாசன் இருக்கிறாரு. அவர் யாரு? எங்கிருந்து வந்தவர்? யாருடைய மகன் அவர்? உங்க கூட்டணி யார் தான் இருக்கா?
இருக்கிற எல்லாருமே அல்லது இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய டிடிவியை பாருங்க. அவர் யாரு? வானத்துல இருந்து பொத்துட்டு வந்து விழுந்தவரா? எங்கிருந்து வந்தவர்? சசிகலாவுடைய அக்கா பையன் தானே. அப்போ சசிகலா அரசியல் இருக்காங்க, அவர் வழியா வந்து அந்த அரசியல்ல வந்து கட்சியில் இடம் பிடித்து இன்னைக்கு ஒரு கட்சி நடத்தக்கூடியவர் தானே. யாரு தான் மிஞ்சினா பாஜக அமைக்க போகிற கூட்டணியில் ஒருத்தர் சொல்லுங்க. ஓபிஎஸ் இடம்பெற வாய்ப்பு இருக்கு, அவரும் அவர் பையனும் தான் அந்த எல்லா முடியும் எடுக்க போறாங்க. அப்போ ஒரு கூட்டணி அமைக்க போகிற நீங்கள் திமுகவை பார்த்து, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை பார்த்து கை நீட்டுவது, கேள்வி பேசுவது, கேள்வி எழுப்புவதில் ஏதாவது பொருள் இருக்கா? அப்புறம் ஊழல்னு சொன்னீங்க. வாரிசு அரசியல் அப்படின்ற ஒன்று தமிழ்நாட்டில் அதிகம் பேசப்பட்டு, அதிகம் விமர்சிக்கப்பட்டு, அதிகம் பேசப்பட்டு, அதிகம் விவாதிக்கப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். அதில் நம்ம ரொம்ப நேரத்தை நம்ம விரயம் பண்ண வேணாம். ஒரு பாயிண்ட் நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும். நீங்க வந்து பீகாரை பார்த்து தமிழ்நாடு கட்டுக்குள்ள என்ன இருக்கிறதுன்னு நீங்க பிஜேபி ஆஸ்பெக்ட்ல இருந்து சொல்றீங்க. திரு பாபு முருகவேல் சொல்லக்கூடிய கருத்தும், விஜயதாரணி அவர்கள் சொன்ன கருத்தும், எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி அதிமுக தலைமையில் ஒரு தேர்தலை தமிழ்நாட்டில் நாங்கள் சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியானால் அதிமுக ஆட்சி வெர்சஸ் டிஎம்கே ஆட்சி, அதிமுகவுடைய கொள்கைகள் வெர்சஸ் டிஎம்கேவோட கொள்கைகள், இதை ஒப்பிட்டு பேசுவதும் இதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றம், இதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றம்னு ஒப்பிடுறது தானே சரியா இருக்கும். மாறாக தமிழ்நாட்டை முன்னோக்கி எடுத்துட்டு போறவங்களா, பல ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்துட்டு போகக்கூடிய சித்தாந்தமான்னு வைக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்ல என்ன பாயிண்ட் இருக்கு? அதாவது பிஜேபியை பார்த்து திமுகவுக்கு அச்சம், அதனால வந்து பயந்து போயிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டை வச்சாங்க. அச்சப்படுகிறவர்கள் சரண்டர் தானே ஆவாங்க, எதிர்த்து எப்படி நிற்பாங்க? என்ன லாஜிக் இருக்கு இந்த ஆர்கியூமெண்ட்ல? உண்மையிலே பிஜேபியை பார்த்து திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் அச்சம் இருக்கிறது என்றால், பயம் இருக்கிறது என்றால் சரண்டர் ஆவாங்க. அதிமுகவுக்கு பிஜேபி பார்த்து அச்சம் இருக்குது, அதனால சரண்டர் ஆகுது. சரி, அப்ப வந்து கூட்டணி பாருங்க. இப்போ பிஜேபியை எதிர்த்து நிற்கக்கூடிய திமுக அணி எதுலையாவது ஒண்ணுல சமரசமாயிருக்கா? பிஜேபி கட்சியோட தமிழ்நாட்டின் கோர் பாயிண்ட்ல நின்று ஃபைட் பண்றோமே தவிர எங்கேயுமே சமரசமாகல. ஆனா அதிமுக தலைமையில் தானே பிஜேபி கட்சி தானே, அதிமுக தானே எல்லா முடிவும் எடுக்க போகுது. அதிமுக முன்னாடி தேர்தலில் சந்திக்க போறாங்க. அப்புறம் பிஜேபின்னு சொல்றதுல என்ன பொருள் இருக்கு அப்படின்னு கேட்டா, அதிமுகவை முன்னிறுத்தி பிஜேபியின் கொள்கைகளை தான் அவர்கள் அமல்படுத்துவார்கள். ஏதாவது ஒன்றுல அதிமுக பிஜேபி அணியில் இருக்கும் போதும் சரி, இப்பவும் சரி, அதிமுகவின் குரல் எடுபட்டு பிஜேபி நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது ஒண்ணு சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு முன்வைக்கக்கூடிய கோட்பாடை பல அம்சங்கள்ல ராகுல் காந்தி வெளிப்படுத்துறார். அகில இந்திய அளவில் இந்தி திணிப்பை கூட எதிர்க்கிறார். இந்தி பெல்ட்ல வந்து ஓட்டு வாங்க வேண்டியவர், அந்த தேவை உள்ளவர், இந்தி திணிப்பை எதிர்க்கிறார், ஆங்கிலத்தை முன்னிறுத்துறார். சமூக நீதி அடிப்படையில் இன்னைக்கு நம்ம வைக்கக்கூடிய முழக்கத்தை ஏத்துக்கிறார். அதுபோல இந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு விஷயங்களை கூட்டணி கட்சிகள் நாங்கள் ஏற்காமல் எதிர்த்த போது இந்த முதலமைச்சர் அதை ஏற்றுக்கொண்டு எங்கள் கருத்தை உள்வாங்கி கொண்டு வந்த சட்டங்களை திரும்ப பெற்றிருக்கிறார். தொழிலாளர் சட்டத்தை திருத்தினாரு, திரும்ப பெற்றார் எங்களுடைய எதிர்ப்புக்காக. பல்கலைக்கழக மசோதாவை திரும்ப பெற்றிருக்காங்க எங்களுடைய எதிர்ப்புக்காக. அப்ப கூட்டணி கட்சிகள் எதிர்க்கிறோம், மாற்று கருத்து வைக்கிறோம், இங்கே ஏற்கப்படுகிறது அந்த கருத்து. ஒன்னு சொல்லுங்க, அதிமுகவின் கருத்து இது, பிஜேபி அதை ஏற்கல, ஆனாலும் அதிமுக வலியுறுத்தியதால் பிஜேபி ஏற்றுக்கொண்டது, பின்வாங்கியதுன்னு ஒன்னு சொல்லுங்க. அதிமுக எல்லாவற்றுக்கும் சரண்டரானது. ஜிஎஸ்டியை ஏற்க மாட்டேன் என்று சொன்னார் அம்மையார், அவர் மறைந்த பிறகு அதிமுக ஏற்றுக்கொண்டது அந்த அரசு. உணவு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்க மாட்டேன் என்று சொன்னார், உதயமின் திட்டத்தை ஏற்க மாட்டேன் என்று சொன்னார், நீட்டுக்கு விலக்கு வாங்கினார். இதெல்லாம் எப்ப மாறிச்சு? வேளாண் சட்டத்தை போய் ஆதரிச்சது அதிமுக. எந்த சட்டத்தை ஆதரிக்கல? 370 பிரிவு நீக்கத்தை ஆதரித்தது. எல்லாவற்றுக்கும் ஆதரவு. டெல்லி மாநில அரசுடைய அதிகார பறிப்புக்கு ஆதரவு. தொடர்ந்து எதையாவது ஒன்ன பிஜேபியில எதிர்த்தாங்க அல்லது இவங்க சொல்ல கேட்டு பிஜேபி அதை மாற்றிக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க. வேளாண் குடிமக்களின் போராட்டத்துக்கு பணிந்து பிஜேபி அந்த சட்டத்தை திரும்ப பெற்றது. பிஜேபியே திரும்ப பெற்றுவிட்ட ஒன்ன அதுல என்ன தப்பு இருக்கு, அந்த சட்டத்தில் என்ன தப்பு இருக்குன்னு போன வாரம் கூட மல்லு கட்டுறாரு, முட்டு கொடுக்கிறாரு எடப்பாடி. அதாவது பிஜேபியே திரும்ப வாங்கின ஒண்ணுக்காக இவர் வலிஞ்சிட்டு பேசிட்டு இருக்காரு. இதுதான் அதிமுக நிலைமையா இருக்கு. இவரெல்லாம் சொல்லணும், இந்த சட்டத்தை கொண்டு வராதீங்க, விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்ல வேண்டியவர் அவங்களே திரும்ப பெற்ற ஒண்ணுக்காக வந்து மூச்சு முட்டை பேசிக்கிட்டு இருக்காருன்னா எந்த இடத்துக்கு அதிமுக போயிருச்சு? அப்போ ஆட்சி ரீதியில் அவர்கள் எல்லாவற்றுக்கும் ஒத்துக்கொண்டார்கள், கையெழுத்து போட்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், பணிந்து போனார்கள். கட்சி ரீதியில பாருங்க, கட்சி ரீதியில பிஜேபி என்ன நினைக்கிறதோ அதுதான் 8 ஆண்டுகளாக மேலாக அதிமுக நடந்துகிட்டு இருக்கு. அதிமுக பொதுக்குழு சசிகலா அம்மையாரை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தாச்சு, பொதுச் செயலாளராக தொடர முடியல. அதிமுக எம்எல்ஏக்கள் ஒன்று கூடி அவங்களை முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தாச்சு, முதலமைச்சர் ஆக முடியல.
தர்மயுத்தம் நடத்தினார் ஓபிஎஸ். அதிமுக பொதுக்குழு முடிவு செய்தால் எடுத்தாரு அந்த முடிவை. குருமூர்த்தி சொல்லி எடுத்தேன்னு அவரே சொல்றாரு. செங்கோட்டையன் போய் நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு, அமித்ஷாவை பார்த்தாரு. அவங்க அழைச்சாங்க, இந்த அதிமுக உள்பிரச்சனைகள் குறித்து பேச கூப்பிட்டாங்க, நான் போனேன்னு செங்கோட்டையன் சொல்றாரு. என்ன சார் வேலை அடுத்த கட்சியில் உங்களுக்கு? அப்போ அதிமுக முடிவு இப்ப யார் எடுத்திருக்கா பாருங்க. 8 வருஷமா இது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் பார்க்க முடியுமா? அவங்க கட்சி தலைமையை மீறி அந்த அம்மா இருக்கும்போது டெல்லியில போய் அந்த கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர் ஒருத்தர் போய் பார்க்க முடியுமா? பார்த்துட்டு வந்து அந்த கட்சியில இருக்க முடியுமா? அல்லது அப்படி பார்த்ததுக்காக அந்த கட்சியில ஒரு மாற்றம் வருமா? பிஜேபி நினைக்கிற மாற்றம் வருமா? அந்த கட்சி பொதுச் செயலாளர் ஒருத்தர் தேர்ந்தெடுத்த பிறகு பிஜேபிக்கு அவரை பிடிக்கலன்னு சொன்ன உடனே பொதுச் செயலாளர் தொட முடியாதனால ஜெயலலிதா காலத்தில் வருமா? அந்த கட்சி எம்எல்ஏக்கள் இவர்தான் முதலமைச்சர் தேர்ந்தெடுத்த பிறகு பிஜேபிக்கு அவரை பிடிக்கலங்கிறதுக்காக அவர் முதலமைச்சராக முடியாத நிலைமை ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வருமா? அப்போ வந்துச்சுல, இப்பவும் வந்துட்டு இருக்குல்ல. அப்போ அதிமுக பேனருக்கு நிறுத்துவாங்க, முடிய பிஜேபி தான் ஆட்சியா இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.